இது தெரியாம என்ன காதலிக்காம தான் நீ இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போனங்கிற காரணமே அதுவே எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுதுடா. இல்ல ரம்யா, என்னால அந்த சூழ்நிலையில எதுவுமே பண்ண முடியல. எப்படி 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 எதுவுமே பண்ண முடியலையா? அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்குடா உன்ன மாதிரி ஆளெல்லாம் காதலிக்கிறீங்க? உலகத்துல இருக்கிற எல்லா அப்பாவும் தன் பொண்ணோட காதல எதிர்க்கதான் செய்வாங்க. அந்த எதிர்ப்பை எதிர்த்து நிக்க முடியாதவன்லாம் எதுக்கு தாண்டா லவ் பண்றீங்க? இதுவே அப்பா பேச்ச கேட்டுட்டு நான் உன்னை விட்டு போயிருந்தேனா எனக்கு என்னென்ன பேர் கிடைச்சிருக்கும்? லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டா பொண்ணுங்களே இப்படிதான். இவங்களுக்கெல்லாம் லவ்ன்றதெல்லாம் சும்மா டைம் பாஸ்ன்னு இப்படிதானடா ஒவ்வொருத்தனும் பேசுறீங்க. அப்படின்னா அப்ப நீ இப்ப செஞ்ச துரோகத்துக்கு நான் உன்னை என்னடா சொல்லணும்? சொல்லு, என்னன்னு சொல்லணும்? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் உனக்கு ஒண்ணுனா துடிச்சு போறேன்டா. அவ்வளோ லவ் இருந்தும் நீ என்ன விட்டுட்டு போயிருக்கடா. ஜஸ்ட் என் அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக. என் அப்பா செஞ்சது தப்புனா நீ எனக்கு செஞ்சது பாவம்டா சரவணா. அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ நானே சொல்றேன்டா, நீ எனக்கு செஞ்சதுக்கு கண்டிப்பா அனுபவிப்ப. நீயும் சரி, என் அப்பாவும் சரி. கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவ்வளோ ஈஸியா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ.